ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு டிஃபன் சாம்பார் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹோட்டலில் சாப்பிட்ற அதே ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். துவரம்பருப்பு அரை கப், பாசிப்பருப்பு அரை கப் எடுத்திருக்கேன். எப்பயுமே பருப்பு ரெண்டையும் ஈக்குவல் ரேஷியோவில் எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் தக்காளி, ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், கொத்தமல்லி இலை, எண்ணெய், தாளிப்புக்கு பார்த்திங்கன்னா கடுகு, சீரகம், வெந்தயம், பெருங்காயத்தூள், 2 காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, 3/4 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 3/4 ஸ்பூன் கொத்தமல்லி தூள். இதில் பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெயும் நெய்யும் எடுத்து வச்சுருக்கேன், அது கடைசியாக சேர்க்கறதுக்காக. 4 பச்சை மிளகா, 4 பல் பூண்டு, உப்பு தேவையான அளவு. இப்போது அடுத்ததாக பருப்பு ரெண்டையும் ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். இதை ஒரு 2 டைம் நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு 500 ml தண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள், ஒரு தக்காளி, சின்ன வெங்காயம், 4 பச்சை மிளகா, 4 பல் பூண்டு, பருப்பு வேகிறதுக்காக ஒரு அரை ஸ்பூன் விளக்கெண்ணெய். இந்த சாம்பாருக்கு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயமே சேர்த்து செய்யுங்க, நல்லாயிருக்கும். இப்போ குக்கரை மூடி போட்டு விசில் போட்டுடலாம். 4 விசில் வரட்டும். இப்போ 4 விசில் வந்துடுச்சு. பாருங்கள், பருப்பு நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ தக்காளி, பச்சை மிளகாலாம் நல்லா நம்ம மசிச்சு விட்டுக்கலாம். நீங்கள் காய் போட்டு செய்கிறதா இருந்தாலும் முருங்கைக்காய், கேரட், பீன்ஸு சேர்த்தும் செய்யலாம். நான் இன்றைக்கி ப்ளைனாக தான் செஞ்சுருக்கேன், காய் எதுவும் சேர்க்காம. நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ குழம்போட திக்னஸ் அதிகமாக இருக்கிறதுனால ஒரு 1/4 டம்ளர் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். 3/4 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 3/4 ஸ்பூன் கொத்தமல்லி தூள். காரம் இன்னும் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கூட மிளகாத்தூள் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இந்த காரம் மீடியமாக இருக்கும். உப்பு சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டு கொதிக்க வைக்கலாம். சாம்பார் நல்லா கொதிக்கட்டும். நம்ம சாம்பாரை இறக்க போகும்போது தேங்காய் எண்ணெயும் நெய்யும் சேர்க்கும் போது அதோட ஃப்ளேவரே தனியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போது தேங்காய் எண்ணெயும் நெய்யும் சேர்த்துக்கலாம். சேர்த்த உடனே கொதிக்கலாம் விட தேவையில்ல, அப்படியே இறக்கி வச்சிடலாம். இப்போ தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு ஒரு அரை ஸ்பூன், சீரகம் ஒரு 1/4 ஸ்பூன், வெந்தயம் 1/4 ஸ்பூனை விட கொஞ்சம் கம்மியாக, பெருங்காயத்தூள் நல்லா பொரிஞ்சு வருது. கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, மிளகாய் நல்லா கலர் மாறினோடனே சாம்பாரில் சேர்த்துக்கலாம். இப்போ சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இந்த சாம்பாரை இட்லி, தோசை, பொங்கல் இது கூட நம்ம சாப்பிடும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.